நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் வழியிலே சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு மூதாட்டி பெரிய மூட்டை ஒன்றை கஷ்டப்பட்டு சுமந்து போய்கிட்டு இருந்திருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மூதாட்டியை பார்த்து, உங்களுக்கு நான் உதவி செய்யவா, நீங்க ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு கொண்டு மூட்டையை முடிச்சுகளுடன் எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொதி மூட்டையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூக்கிக்கிட்டு அந்த மூதாட்டிக்கு பின்னாடியே போயிருக்காங்க. அந்த மூதாட்டிக்கு இவங்க தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்றது தெரியாது. அப்ப அந்த மூதாட்டி சொல்லியிருக்காங்க, இந்த ஊர்ல முகமது அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்காராம்ல, அவர் புதிய மார்க்கம் ஒன்ன கொண்டு வந்திருக்காராம். என்னுடைய பழைய மார்க்கத்தை பொய் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கொள்கை தான் சரி அப்படின்னு சொல்றாரு. அதனால அந்த முகம்மதின் முகத்தில் கூட நான் விழிக்க கூடாது அப்படின்றதுக்காக அந்த ஊரை விட்டு நான் வெளியே போறேன் அப்படின்னு அந்த மூதாட்டி சொல்லியிருக்காங்க. ஊர் எல்லை வந்ததுக்கு பின்னாடி அந்த மூதாட்டி தனது மூட்டைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு, இவ்வளவு நல்லவரா இருக்கீங்களே, நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிரிச்சுக்கிட்டே அந்த மூதாட்டி கிட்ட சொல்றாங்க, நீங்க இவ்வளவு நேரம் யாரை பத்தி சொன்னீங்களோ அந்த முகமது நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனை கேட்ட அந்த மூதாட்டி, ஐயோ நான் மோசம் போயிட்டேனே, இத்தனை நல்ல குணம் கொண்ட உங்களுடைய மார்க்கத்தையா நான் வெறுத்தேன், உங்களை பகைச்சுக்கிட்டா நான் அந்த ஊரை விட்டு போறேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க.